நாமத்தை யாவருடைய தோற்றங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்றும் புதிதமல்ல. எல்லா வீட்லையும் சாப்பிட்ட ஒரு மடன் ஆரம்ப காலங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். டீச்சர் என்னை யாருன்னே தெரியாம அங்கே உட்காந்துருக்காங்க பின்னாடி. நான் தேவ சகாயம் அவரோட பையன் ரத்னா சார் அப்போ நான் தான் செக்ஷன் இப்போ தங்கதுரை செய்கிற வேலையை ஆரம்ப காலங்களில் நான் செஞ்சிட்டு இருந்தேன். இந்த இடத்துலையும் நாங்கள் அந்த சர்ச்சு ரெனோவேட் மொசைக்கெலாம் போடும்போது இங்கே நிறைய வாட்டி நாங்கள் சர்ச் நடத்தியிருக்கோம். ரத்னா சாரோடைய அந்த அறிவுரை, அவர் கொடுத்த உற்சாகம், நம்ம பிள்ளைகள் ஒரு கெட்டு போயிடக்கூடாது. எப்படி ஆதரவாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை யாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தெரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் இருந்தால் ரட்சிப்பை பெறுவாய் என்ற அந்த வசனத்துக்கு ஏற்ப ரத்ன சாரும் ஆரம்ப காலங்களில் நீங்கள் அப்படிதான் வளர்த்துருக்கார். இம்பரேஜனை ரொம்ப அந்த டைமில் ரொம்ப யூத்து அக்காங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க வீட்டில் நான் சாப்பிட்ட ஆட்கள் நான் நினைத்து பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இங்கே வலைமாரில் போய் பேசணும் அப்படின்னா என்னன்னா, 2 நாளைக்கு முன்னாடி பெரம்பலூரில் ஒரு சர்ச் ப்ரோக்ராம் போயிருந்தோம். என்னன்னு தெரியல, போயிட்டு வந்தோம், எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் தொண்டையை பிடிச்சிச்சு, பேசவே முடியல. இன்னைக்கு ஒரு 500 ருபீஸ்க்கு டேப்லெட்டு டானிக் எல்லாம் குடிச்சிட்டு வந்தேன். டானிக்கு குடிச்சதுனால மதியம் சரி கிளம்பிடலான்னு பார்த்தா 4:30 மணி வரைக்கும் தூங்கிட்டேன். ஆனாலும் இங்கே வரணுமேன்னு சொல்லி ஓடி வந்தேன். ஆண்டவர் எப்படி எங்கள் வாழ்க்கையில பயன்பட்டு இருக்கிறார், எப்படி என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். சாதாரண ஒரு நிலையில் இருந்த நம்மை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றதை பற்றி தான் சாட்சியை சொல்லதான் இங்கே நான் வந்திருக்கேன். இதை எல்லா பிரசங்களையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய பேரோட பிரசங்களை கேட்டிருப்பீங்க. ஆனால் கேட்ட மாத்திரத்திலேயே நம்ம மனசு திறக்கப்பட்டிருக்கிறதா, காதுகள் திறக்கப்பட்டிருக்கிறதா, கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா, ஆண்டவரை நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறோன்றதை பற்றி தான் ஒரு சாட்சியை தான் நான் அவங்களோட சொல்ல வந்திருக்கேன். நான் ஒரு பெரிய பிரசங்கியரோ இல்லை பெரிய ஒரு வேத பண்டிகையோ கிடையாது. எனக்குள் இருக்கிற ஆண்டவரை உங்களிடம் நான் சொல்ல வந்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாடல். என்னுடைய பாப்பா ஆல்வினா 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இன்னைக்கு தான் எழுதி முடிச்சுட்டான். ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன். சின்ன பாப்பாவுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கலாம், அம்மா வரல.
பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உயர்த்தும் போது கஷ்டமும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும். பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah. 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 Yahweh, Hallelujah.